நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் பார்த்தோன்னா சமீபத்தில் நிறைய அவரை பற்றிய பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். குறிப்பாக தன்னுடைய மனைவியை பிரிய போகிறேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தது தான் மிகப்பெரிய லெவலில் அது எல்லோருக்குமே ஷாக் கொடுத்துருந்தது. ஆனால் அவங்களுடைய மனைவி எனக்கே தெரியாத விவாகரத்து அவர் சொன்னது என்னாச்சுன்னு தெரியலன்னு பல விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் தன்னுடைய தந்தையை பார்த்து வயதாகி விட்டதா அப்படின்னு பிரபல நடிகரினுடைய மகன், அதாவது ஜெயம் ரவி அவர்களுடைய மகன் மிகப்பெரிய அளவில் ஷாக் ஆகியிருக்காராம். சன் ஆஸ்க் இஃப் ஹிஸ் ஃபாதர் இஸ் ஓல்ட் அட் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ற மாதிரியாக சமூக வலைதளங்களில் இப்போ சில விஷயங்கள் ரொம்ப வைரலாகி வந்துட்டுருக்கு. ஜெயம் ரவி அவர்கள் பார்த்தோன்னா மோகன் அப்படின்னு இயற்பெயரை கொண்டவர். ஜெயம் படத்தின் மூலமாக அறிமுகமாகி அதற்கப்புறமாக ஜெயம் ரவி அப்படின்னா அந்த ரசிகர்கள் எல்லாருமே அவரை ரொம்ப அன்போடு அழைக்க ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு ஷூட்டிங்கிற்காக பார்த்தோன்னா அவர் இருந்த கெட்டப்பை பார்த்துட்டு அவருடைய மகன் வயதாகி விட்டதா அப்படின்னு ரொம்பவே அவரை பார்த்து ஷாக் ஆகியிருந்தாராம். இப்போ அந்த விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, வனிதா விஜயகுமார் அவர்களை சொல்லி நம்ம தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு விசித்திரமான நடிகை அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஏன் ஒரு பெண்ணை காதலிக்கலை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்களாம் வனிதா அவர்களினுடைய மகள். அதனால் அவங்க அம்மா அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மலையாளம், தெலுங்கு போன்ற தென்னிந்திய தமிழ் திரைப்படங்கள்லையும் சரி ரொம்பவே நடித்த பிரபலமானவங்க. பிரபல நடிகர் விஜயகுமார் மற்றும் மஞ்சுளா ஆகியோரின் மகள். அடிக்கடி எதையாவது ஒன்று பண்ணி அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் சர்ச்சையில் சிக்கிக்குவாங்க. ஆனால் எதற்கும் அசராத வகையில் இவங்க பதிலளிப்பாங்க. ஒரு நடிகையாகவோ இல்லை ஒரு மகளாகவோ இல்லை மனைவியாகவோ அவங்க எப்படியோ தெரியாது. ஆனால் தாயாக ரொம்பவே அவங்க தன்னுடைய பிள்ளைகளிடம் பாசமாக இருப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவங்களுடைய மகள் பார்த்தோன்னா இப்போ அவங்கள பார்த்து ஒரு கொஷினை கேட்டிருக்கிறாங்களாம். அதனால் அவங்க ரொம்பவே ஆச்சரியத்தோட சில விஷயங்களை செய்திருக்கிறாங்க அப்படின்றது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வனிதாவை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.